எம்ஜிஆர் டைம்லேருந்து ஜெயலலிதா டைம்ல நல்ல ரெஸ்பெக்டில் இருந்தார். இப்போ வந்து டிவிகேல அதே ரெஸ்பெக்ட் இருக்குமா அவருக்கு? இருக்கும் ஆப்வியஸாக. ஏன்னா இப்போ அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அவர் அங்கேருந்து வர்றாரு. இப்போது இவங்க வந்து புதுசாக இருக்காங்க. இப்போ ஒரு வேலை இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வந்தால் நம்மளோட அதிகமான போஸ்ட்டில் தான் போடுவாங்க. எப்படியும் போட்டால் அதேமாரி தான் அவர் சஜஷன் நிறைய கொடுப்பார்ல. இப்போ அதை வச்சுனா வந்தார், அதை வச்சுனாவோட இவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ இவருக்கு தான் அதிகமான இது தெரியும். ரெஸ்பெக்ட்னா மீடியாவுக்கு தான் அவர் வரல. ஆனால் செங்கோட்டையன் வந்துட்டார்ல. இப்போ ஏடிஎம்கேல எடப்பாடியே எல்லா இடத்துலையும் ஸ்பீச் கொடுக்குறதில்ல. ஜெயக்குமாரும் கொடுக்குறாரு, அவங்களும் கொடுக்குறாங்களே. இப்போ இவங்களும் வச்சு அப்போ தானே தெரியும். இப்போ விஜயே எல்லாத்துலேயும் கொடுத்தா இப்போ விஜய் முகமது தான் தெரியும். அப்போ இவங்களாம் யாரும் தெரியறதுக்கு? அது வந்து நான் ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுக்கணும், இவங்க ஸ்பீச் கொடுக்கணும். அப்போ விஜயை மட்டுமே எல்லாம் இது பண்ணக்கூடாதுல்ல. விஜய் எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு கேட்க முடியாதுல்ல. ஒரு வாட்டி போகலாம், மற்றவங்க அங்கே உள்ளே இருக்கவங்கலாம் கேட்கணும்ல. இப்போ அதுமாரி தான் செங்கோட்டையன் வரும், அவங்களோட ஆதரவாளர் இருப்பாங்க. அதுமாரி அங்கங்கே செப்பரேட்டாக இருப்பாங்களே. ஆதரவு ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க, அதுமாரி இருப்பாங்களே. அதுமாரி ஒருத்தராக இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணால் தான் அவங்களும் டெவலப் ஆவாங்க, அந்த கட்சியும் டெவலப் ஆகும்.